கடவுளின் அன்பு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளின் அன்பு. கடவுளுடைய அன்பை சொல்லவே முடியாது, அதுக்கு முடிவு இல்லை. கடவுளுடைய அன்புக்கு முடிவு இல்லை. கடவுளுடைய அன்புக்கு அளவு இல்லை. கடவுளுடைய அன்புக்கு எல்லை இல்லை. அதை நான் வார்த்தையினால் சொல்ல முடியாது. ஆயினும் ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எபேசியர் 3:20 வாசிக்கிறோம், நாம் கேட்பதற்கும், நாம் வேண்டுவதற்கும், நாம் யாசிப்பதற்கும், நாம் மன்றாடுவதற்கும் மேலானவற்றை கொடுக்கிறார். இது கடவுளுடைய அன்பு. கேட்பதே அல்ல, கேட்பதற்கு மேலாக கொடுக்கிறார். ஏனென்றால் நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவை என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இது கடவுளுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும், தன் மகன் மீது, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெறும் பொருட்டு தன் ஒரே பேரான மகனையை உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் அன்பு கூர்ந்தார். இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக, இந்த மனுக்குலத்தை வாழ வைப்பதற்காக, இந்த மனுக்குலத்தை மன்னிப்பதற்காக, இந்த மனுக்குலத்தை விடுதலை செய்வதற்காக, இழந்து போன வாழ்வை மறுபடியும் இந்த மனுக்குலத்துக்கு கொடுப்பதற்காக தன் மகனையே அவர் கையளித்தார், அர்ப்பணித்தார், சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இது கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. லூக்கா 19:10 வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடி மீட்கவே, பாவத்து நிமித்தம் எதையெல்லாம் ஆதி பெற்றோர்கள் இழந்தார்களோ அதையெல்லாம் தேடி மீட்டு கொடுக்கவே இயேசு பெருமான் அந்த பூமிக்கு வந்தார். இது கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தன்னுடைய மக்களை, தன் பிள்ளைகளை சொந்தமாக்க, எதையும் இறக்க ஆண்டவர் துணிந்திருந்தார். அது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. நாமும் நம் செயலின் வழியாக, வார்த்தை அல்ல செயலின் வழியாக கடவுள் மீது நாம் கொண்டுகிற அன்பை வெளிப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.